கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் என்கிறார். ஒரு மனுஷன் தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் வாழும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், தீமை வெறுத்து ஒரு மனுஷன் கர்த்தருக்காக வாழும்போது அந்த குடும்பத்தின் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா தீமை வெறுத்து வாழணும். 24 மணி நேர வாழ்க்கையிலே நம்மளை சுத்தி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நெருங்கி நிற்கிற பாவம். நம்ம கையிலே சோப்பட்டப்ப மாதிரி செல்போன் இருக்கு. அதுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. எந்த பக்கம்னாலும் ஒரு மனுஷன் எப்பனாலும் இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட காலத்திலே தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து ஒரு மனுஷன் உண்மையாய் பயந்து வாழும்போது, கர்த்தருக்கு பயந்து வாழும்போது உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். நம்ம குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தீமை இருக்கக்கூடாது. தீமை இல்லாமல் இருக்கும்போது நமக்கு ஒரு விசேஷமான ஒரு பாதுகாப்பு இருக்கு. அந்த பாதுகாப்புக்குள்ளே நமக்கு ஆரோக்கியம் இருக்கு. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஆசீர்வாதம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தீமையான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடரக்கூடாது. நீதியின் சூரியன் உதிக்கும். அவர் நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல நீதியின் சூரியன் உதிக்கும் போது அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியமும் நமக்கு இருக்கு. நம்ம வெளியில புறப்பட்டு போகும்போது கொழுத்த கன்றுகளைப் போல செழிப்பான ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு தேவன் தருவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.